மீண்டுமாய் உங்களை யாவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறீங்க. எல்லாருக்கும் நன்றி. பிரைஸ் லார்ட். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய நாமத்தினால என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிற இதுக்கு தக்கதான பலனை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாராக. இஸ்ரவேல் தேசம் எப்படியாக உருவானது என்பதை குறித்து நாம விலாவரியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நிறைய காரியங்கள் இருக்கிறது. அதுல எப்படி தேசத்தில் உள்ள ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டார்கள், தேவன் எப்படியாக கூட்டி அவர்களை சேர்த்தார், எப்படியாக அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டது, ஒரு தேசமாக உருவெடுத்தது, அநேக காரியங்கள் இங்க உண்டு. அவைகள்ல என்னால முடிந்த வரைக்கும் தொகுத்து கொண்டு வந்து நிறைய இருக்குது இன்ஃபர்மேஷன். ரெண்டாவது, அது ரிலையபிளா இருக்கணும். நம்ம கொடுக்கறது இல்ல, அது உண்மையா இருக்கணும். சும்மா அங்கங்கே தவறான இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி இடங்கள்ல மீடியாக்கள்ல கொடுக்க நான் விரும்பவில்லை. அதனால ஜெபத்தோடு ஆண்டவர் காண்பிக்கிற காரியங்களை எடுத்து உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த நாள்ல இஸ்ரேல் தேசம் எப்படியாக உருவெடுத்தது என்பதுல 2வது பாகத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். பாகம் 2 கடந்த வாரம் எடுத்தோம். இந்த வாரத்துல தொடர்ச்சியாக அதனுடைய தொடர்ச்சிக்குள்ளாக கடந்து சொல்லலாம். கடந்த வாரம் எடுத்ததை ரிப்பீட் 1-2 இருக்குது. இதுல ரிப்பீட் பண்ணும்போது இதுல வரும், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனா அது தேவைங்கிறபடினால அதை கொண்டு வந்திருக்கிறேன். ஆனால் அடிப்படை வசனம் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஒருவனும் வேசி கண்ணனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக சேஷ்ட புத்திர பாகத்தை வித்து போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏசா சபிக்கப்பட்டவன். ஈசாக்கு எப்படியாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் என்பதை குறித்து இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கோம். ஏசாவை குறித்து பார்த்து முடித்து விட்டோம். அதை காணவில்லை அந்த சந்ததி. அடுத்தது நாம் பார்த்தோம், இன்னும் அந்த ஒவ்வொரு காலங்களை குறித்து பார்த்தோம். அதுல என்ன விலாவரியான அந்த காலத்திற்குள்ள விளக்கமாக இன்றைக்கு எடுக்க போகிறதில்லை. இருந்தாலும் இது தேவை என்கிறபடினால உங்களோடு கலந்து கொள்ள விரும்புகிறேன். ரோமர்கள், பைசாண்டியர் காலம், பெர்சியர் காலம். பைசாண்டியர்னா துருக்கியரை குறிக்கும். பைசாண்டியர் காலம். அரேபியர் காலம் செலுக்கியரும் மம்லூக்கியரும், அதாவது துருக்கியர்கள். இன்றைக்கு இருக்கின்ற டர்க்கி. அதுல மம்லூக்கியர் யாருன்னா துருக்கியில உள்ள யுத்த வீரர்கள் எகிப்துல இருந்தாங்க. அவங்க அந்த ராஜாவுக்கு எதிராக போரிட்டு வந்தவர்கள். அடுத்தது ஆட்டோமன் எம்பையர் காலம், அதுவும் துருக்கி தான். மெயினா இந்த இஸ்ரேல் தேசத்துல துருக்கியினுடைய பங்கு ரொம்ப அதிகமா இருக்கும். அப்புறம் தான் பிரிட்டிஷ் வந்துச்சு, நாடு உருவாயிற்று. அவளை குறித்து நம்ம தொடர்ச்சியாக அதை பின்னால பார்க்க போகிறோம். ஆனால் இன்றைக்கு கிபி 70க்கும் 1948 ஏப்ரல் 14, 1948 இஸ்ரேல் தேசமாக உருவாயிற்று. இந்த காலகட்டங்களில் நடந்த சம்பவங்களை, இடைப்பட்ட சரித்திரத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சோர்ஸ் இங்க கொடுத்திருக்கிறேன். இது ஒரு தமிழ் புக் தான். 2ஆம் பாகம் SD அம்ப்ரோஸ் என்பவரால் எழுதப்பட்ட புத்தகம். இதுல முன்னறிப்பு என்ன, நிறைவேறுதல் என்ன என்பதை குறித்து நிறைய வசனங்கள் தான் அன்னைக்கு இருக்கும். ரொம்ப மற்ற பைபிள் ஸ்டடிகளை மாதிரி இதுவும் சுவாரஸ்யமா இருக்கும். சுவாரஸ்யமா கொண்டு போகிற விரும்புகிறேன். என்னடா ஒரே வசனத்தை காட்டி அதுல பின்னணித்தை உங்களுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கிறேன். ஆண்டவர் உபாகமம் எப்ப எழுதப்பட்டது? ஜனங்களை வழிநடத்தி சித்தீம் பள்ளத்தாக்குல கடைசி ஒரு மாதத்தில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள்ளாக நுழையும் பொழுது மோசே ஒரு மாதமாக புதிய சந்ததியருக்காக எழுதப்பட்ட புத்தகம் தான் உபாகமம். அந்த உபாகமம் கடைசியில் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் நீங்க எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார்.
அந்த காலகட்டங்கள்ல உபாகமம் 28 சொல்லப்படுகிறது, கர்த்தர் உன்னையும் உனக்காக நீ எடுத்துக்கொண்ட ராஜாவையும் நீயும் உன் பிதாக்களும் அறியாத ஜாதிகள் இடத்துக்கு போக பண்ணுவார். எப்போ புறப்படுறதுக்கு முன்னாலே சொல்றாரு. அது ஏன்னா நீங்க கீழ்ப்படியாமல் போனால், இதெல்லாம் முன்ன பின்ன வாசிக்கணும், அப்பதான் உங்களுக்கு புரியும். நான் அவைகளை எடுக்க போனா உபாகம் புத்தகத்துக்கு போனோம், அவர் நேரம் ஆயிரும். ஆனால் இந்த முன்னுரைப்பு எப்படி நிறைவேறுச்சு என்பதை பார்க்க போகிறோம். உன்னையும் உனக்காக ஏற்படுத்தி கொண்ட ராஜாவையும் நீ அறியாத இடங்களுக்கு ஜாதிகள் இடத்துக்கு கொண்டு போக பண்ணுவா. இப்ப பாபிலோன் எடுத்துக்காங்களேன், அங்க சிதேக்கிய ராஜாவும் கொண்டு செல்லப்பட்டான். இஸ்ரவேல் வாலிபர்கள் சாதராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல், எசேக்கியேல் எல்லாரும் கொண்டு செல்லப்பட்டார்கள். அங்கே நீ மரமும் கல்லுமான அந்நிய தேவர்களை சேவிப்பாய். பல நாடுகள்ல யூதர்கள் சிதறடிக்கப்பட்டாங்க பல காலகட்டங்கள்ல. பாபிலோன் மாத்திரம் அல்ல, அதுக்கு முன்னாடியே சிதறடிக்கப்பட்டார்கள். முக்கியமாக AD 70 கிறிஸ்துவுக்கு பின்னால இயேசு கூட அதை குறித்து சொன்னார். உலகமெங்கு சிதறடிக்கப்பட்டார்கள். கர்த்தர் உன்னை கொண்டு போய் விடும் எல்லா ஜனங்களுக்குள்ளும் பிரமிப்பும் பழமொழியும் பரியாச சொல்லுமாவாய். இது எப்படி நிறைவேறிச்சு? யூத ஜனங்கள் ரோமருக்கு பயந்து பல நாடுகளுக்கு சிதறி ஓடினர். AD 70. நம்ம அண்டை மாநிலம் கேரளாவில் கொச்சி நகரில் மட்டாஞ்சேரி என்ற பகுதியில் யூத பட்டணம், ஜூவிஷ் டவுன், அங்க ஒரு அழகான ஜெபாலயத்தை கட்டி தங்கள் முறைமைப்படி ஆராதனை நடத்தி கொண்டு வந்தனர். இது இங்கிருந்து நிறைய யூதர்கள் திருப்பி இஸ்ரேலுக்கு போயிட்டாங்க. ஆனால் ஒரு காரியம் எரேமியா போகும்போதே சொன்னார், நீங்கள் சிதறடிக்கப்படும் பொழுது அந்த தேசங்களில போய் அந்த நாட்டுக்காக நீங்கள் மன்றாடுங்கள், ஆனால் அந்த ஜனங்களோடு சம்பந்தம் கலவக்கூடாது. பிரித்து எடுக்கப்பட்ட பிள்ளைகளாக பரிசுத்தத்தை மெயின்டைன் பண்ணுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அவங்க பாபிலோன் தேசத்துல அப்படிதான் போய் இருந்தாங்க. யூதர்கள் எங்கெங்கே போனார்களோ அவங்ககிட்ட ஒரு காரியம் இருந்துச்சு, வட்டிக்கு கடன் கொடுக்கிறவங்க. அவங்க கொஞ்சம் கொஞ்சம் கஞ்சத்தனமும் நிறைய உண்டு அவங்ககிட்ட. தங்கள் காரியங்களில் கருத்துள்ளவர்களாகவும் இருந்தார்கள். அதனால அவங்க போற இடங்கள் எல்லாம் ஜனங்கள் வெறுத்தாங்க, பரிகசிக்கப்படுவர்களாக காணப்பட்டார்கள். இந்த ஷைலாக் அப்படின்னு ஒரு கேரக்டர் இதுல உண்டு, மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ்ங்கிற ஷேக்ஸ்பியர் எழுத புத்தகத்துல. அதுல ஒரு கஞ்சனை குறித்து மைசர் ஒருத்தர் கேரக்டர் உண்டு. அத மாதிரிதான் இந்த யூதர்களை அப்படிதான் நினைப்பாங்க. அவங்க எங்க போனாலும் யூதர்கள் வியாபாரம் பண்ணுறத வல்லுநர்கள். எங்க போனாலும் சரி, அங்க போனீங்கன்னா அவங்க பிசினஸ் தான். இன்னைக்கு நீங்க பாருங்க, பாபிலோன்ல தானியேலுடைய தலைமையில இருக்கும் பொழுது அங்க வியாபாரம் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நல்லா அவரு அந்த சேம்பர் ஆஃப் காமர்ஸ்ல அவர் தான் லீடர். யாரு? தானியேல். இவ்வளவு கஞ்ச பிசினித்தனம் அவங்கள பற்றி உள்ள கேரக்டர் அப்படிதான். அவங்க ரொம்ப செலவு பண்ண மாட்டாங்க, சிக்கனமா வாழ்வாங்க, பணத்தை சம்பாதிக்கிறதுல குறிக்கோள். ஆனா காரியங்களை அதனாலதான் இன்னைக்கு உலகமெங்கிலும் இருந்து நம்ம அடுத்தால வரப்போகிற ஸ்டடியில எடுப்பேன், உலக சியோனியர் சங்கம், வேர்ல்ட் ஜியோனிஸ்ட் ஆர்கனைசேஷன், WZO என்று பெயர். இந்த சியோனிய சங்கம் எப்படி துவக்கப்பட்டது, யார் துவக்கினார்கள், அவர்கள் எப்படியாக பண உதவி செய்து இஸ்ரவேல் தேசத்தை திரும்ப விலைக்கிரயம் கொடுத்து பல இடங்களை பிரமாணம் பண்ணினார்கள். வேத வசனம் அப்படியாக நிறைவேறிவிட்டது. சோ அவங்க செய்த காரியங்கள் வெற்றி அடைந்தது. ஆனால் சிறுபான்மை கூட்டமாய் இருந்தாலும் தங்கள் கலாச்சாரத்தையும் பிரமாணத்தையும் கைவிடாதபடி இருந்தபடியால் எல்லாருக்கும் பிரமிப்பாய் விளங்கினார்கள். ஆனா போற இடங்களில் ஈவன் இந்தியாவில் உள்ள அநேக யூதர்கள் இந்திய அரசாங்கத்திற்கு உதவியாய் காணப்பட்டதாக சரித்திரம் சொல்லுது.
மக்கள் பிரமிக்கத்தக்கதான ஜனங்களாய் காணப்பட்டார்கள். இன்றைக்கு உலகமே பிரமிக்கத்தக்கதாக அவங்க கிட்ட எல்லா வகையான கண்டுபிடிப்புகளும் இருக்குது. நமக்கு தெரியாது. இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சது கொஞ்சம் தான். ஆனா அவருடைய ஞானம் அப்படி, அவருடைய வளர்ப்பு அப்படி, அவருடைய சிந்தனை அப்படி. தேவன் அவர்களுக்கு கொடுத்த ஞானம் அதை பிரிசர்வ் பண்றாங்க, ஒர்க் பண்றாங்க. சும்மா இல்ல. நான் முன்னாடி எடுத்தேன், கர்ப்ப காலத்துல பெண்கள் எப்படி இருப்பாங்க, எப்படி அவங்க பிள்ளைகளை வளர்க்கிறது. அதனாலதான் இன்றைக்கு பிரமிக்கத்தக்கதாக உலகமே பிரமிப்படைகிறது. என்னடா என்னெல்லாம் கண்டு உன்னைக்கு நீங்க உங்களுக்கு மெடிக்கல் ஃபீல்ட்ல போனாலும் அவங்களுடைய கண்டுபிடிப்பு தான் பயனுடையதா இருக்குது. நீங்க இது ஏரோப்ளைன் எதுனாலுமே எந்த ஃபீல்டா இருந்தாலும் அவங்களுடைய கண்டுபிடிப்புகள் தான் சமுதாயத்திற்கு மிகவும் பிரயோஜனமுள்ளதாக காணப்படுகிறது. ஆனால் இந்த சிதறடிக்கப்பட்ட யூதர்கள் பல இன்னல்களின் ஊடாய் கடந்து சென்றார்கள். சென்ற இடங்களில் யூதர்கள் பட்ட இன்னல்கள், அநேக பாடுகளின் ஊடாய் அவர்கள் கடந்து சென்றார்கள். அது மறக்க கூடாது. பயங்கர உபத்திரவங்கள். அதுதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு எடுத்து காட்ட போகிறேன். எருசலேம்ல முதலாம் தேவாலயம் அழிக்கப்பட்ட சமயம் யூத மக்கள் அரேபியாவிலும் ஏமன் நாட்டிலும் குடியேறியதாக தெரிகிறது. ஏமன்ல எல்லாம் போய் செட்டில் ஆயிட்டாங்க. கிட்டத்தட்ட 80,000 ஆசாரியர் குடும்பத்தினர் அந்த பகுதிகளில குடியேறியதாக சரித்திரம் சொல்லுகிறது. கிட்டத்தட்ட 6 அல்லது 7வது நூற்றாண்டுல இஸ்லாம் வந்தது. ஆனா அது வருவதற்கு முன்பதாகவே சவுதி அரேபியா, ஏமன், அநேக மத்திய கிழக்கு நாடுகளிலே யூதர்கள் பரவி இருந்தார்கள். பலமிக்க குடியேற்றங்கள் காணப்பட்டன. அரேபியாவில், சவுதி அரேபியாவில் எல்லாம் யூதர்கள். ஏன்னா அந்த யூதர்கள் செல்லும் இடங்கள்ல அவங்க கையில தோரா இருக்கும். இந்த முகமது கூட அந்த தோராவை அவர் திருமணம் செய்த ஒரு எய்த்திய ஸ்திரீ, அவள் கொண்டு வந்த தோராவை வாசித்துதான் பிற்காலத்துல அவளுடைய குர்ஆன் எழுதப்பட்டதாக ஒரு சரித்திரம் உண்டு. ஆனால் அவர்கள் நாடோடி கும்பல்களாக அங்கெல்லாம் இருந்தாங்க. அங்கிருந்த நாடோடி கும்பல்களை, நாடோடினா யாரு? இந்த வனாந்தரத்துல இருப்பாங்க பாருங்க, நோமாட்ஸ், NOMADS. நோமாட்ஸ்னா யாருன்னா ஒவ்வொரு ஊரா அலைஞ்சு இந்த ஒட்டகம் மேய்ச்சிட்டு எங்கெல்லாம் தண்ணி இருக்கோ அங்கெல்லாம் ஒட்டகங்களை கொண்டு, நோமாட்னு பேர் அவங்களுக்கு. அவர்களை தங்களுடைய ஆட்சிக்குள்ளாக வைத்துக் கொண்டிருந்தார்கள் செல்லும் இடங்கள். அடுத்தது முகமது நபி கிபி 600ல இஸ்லாம் வந்த பொழுது யூதரை இஸ்லாம் மதத்திற்கு மாற்ற பிரயாசம் எடுத்தார். யூதர்கள் அதற்கு இணங்கவில்லை. அதனால அபிப்பிராய பேதம் வந்துச்சு. அவங்க இணங்கலன்ன உடனே இங்க அரபு நாடுகள்ல பரவி இருந்த இஸ்லாம், இந்த யூதர்கள் துரத்தி அடிக்கப்பட்டனர். இன்றைக்கு நம்ம அண்மையில யூதர் மெதினா நகரத்திலிருந்து வெளியேற்றப்பட்டனர். ஏன்? அவங்க இணங்கவில்லை. என்னன்னா, ஒண்ணு நீ மதம் மாறணும், இல்லது வரி, அதிகமான வரி செலுத்தணும், தியா பணம்னு சொல்லுவோம். இப்ப ஈரான்ல உள்ள கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் அந்த இப்படிதான் துரத்தினாங்க ஐசிஸ் வந்த பொழுது. இப்ப அண்மையில நடந்தது. ஒண்ணு மதமாறு, அல்லது வரியை செலுத்து. வரின்னா சும்மா சாதாரண வரி இல்ல, ஹெவி, முடியாது அவங்களால. மூணாவது ஆப்ஷன், நாடை விட்டு ஓடிவிடு அல்லது உன்னை கொண்டு விடுவோம். இன்றைக்கு இப்ப ஈராக் தேசத்துல கிறிஸ்தவருடைய பாப்புலேஷன் கம்மி. நிறைய இடங்கள்ல அப்படிதான் ஆகிவிட்டது. மத்திய கிழக்கு நாடுகள்ல
அரபு தேசத்துல நம்ம மத்திய கிழக்கு நாடுகள்ல தோரா இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனா என்ன ஆச்சுன்னா, நம்ம அநேக ஒவ்வொரு பேரரசுகள் வந்துச்சு. பைசாண்டியன் சொன்ன அரபியர் வந்தார்கள், மம்லூக்கியர், செலூக்கியர், மம்லூக்கியர், எல்லாமே இஸ்லாம், ஆட்டோமன் எம்பையர். அப்ப அவங்க வரும் பொழுது அவங்களுடைய மத பரப்புதலே இதுதான். வாழை கொண்டு போவாங்க ஒவ்வொரு ஊரா. போய் நீ மாறி, இல்லைன்னா பணம் வரி கட்டு, இல்லைன்னா ஊரை விடு, அதுவும் இல்லைன்னா சாகு. சில கிராமங்கள்ல போனாங்கன்னா அப்படியே நேர போய் அட்டாக். பிரான்ஸ் வர போனாங்க, பிரான்ஸ்ல தான் முடியல. அட்டாக் பண்ணி அந்த கிராமத்தையே மாத்திருவாங்க. அந்த சந்ததியார் அப்போ இஸ்லாமா மாறிடுவாங்க. அவங்களுக்கு தெரியும் எப்படி மாறணும்னு. ஆனா ஒரு 2-3 சந்ததி தாண்டும் போது அவர்களுக்கு தெரியாது தாங்கள் எப்படியாக மாற்றப்பட்டோம். நிறைய இடங்கள்ல அப்படிதான் மாறிச்சு. சில இடங்கள்ல குடியிருப்பில் இருந்த ஆண்கள் யாவரும் கொல்லப்பட்டனர். இப்ப நம்ம ஈராக்ல நான் சொன்னல, அங்க என்ன நடந்துச்சு நீங்க, இதனாலதான் நம்ம சரித்திரத்தை எப்பவும் பார்த்துக்கிட்டே இருக்கும். ஆண்களை கொண்டு விடுவாங்க, பெண்களை உபச்சாரத்திற்கு கொண்டு போயிடுவாங்க, அல்லது கொண்டு போய் திருமணம் பண்ணிடுவாங்க. நான் அன்னைக்கு சொன்னேன், மசாதா கோட்டையில ரோமர்களுக்கு வர்றாங்க, நம்மளை கொன்னுருவாங்க. என்ன காரணம்? முதல் காரணம், விருத்த சேதனம் இல்லாதவனுடைய கையினால் தாங்கள் மறிப்பது அவமானம். யூதர்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய காரியம். 2வது, அப்படியே உயிரோடு இருந்தாலும் பெண்களை கொண்டு சென்று விடுவார்கள், ஆண்களை கொண்டு விடுவார்கள். இன்றைக்கு அதுதான் நடந்துகிட்டு இருக்குது போராட்டங்கள்ல. வெளியே அவ்வளவா வெளியே தெரியும். ஆனா நம்ம நிறைய பேர் அதை அலர்ட்டா இருக்குது. நான் சொன்னேன், தியா பணம் வரி செலுத்தணும். அவங்க பாருங்க, கிபி 637 முதல் இஸ்லாமியர்கள் மத்தியில் வாழ்வதற்கு மற்ற மதத்தினர் ஒரு வரி செலுத்த வேண்டும் என்று கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. அவங்கள ரொம்ப மற்ற ரகமா நடத்துவாங்க. ஏமன் நாட்டுல போனீங்கன்னா பயங்கரமான அவமதிப்புக்குள்ளானார்கள். இன்னைக்குமே பாருங்களேன், ஹூத்திஸ் வந்துதான் இஸ்ரேல் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அங்க இருந்து இவன் அவன்கிட்ட எதுவுமே கிடையாது. ஆனா இந்த யூதர்கள் ஏமன் நாட்டுல வாழ்ந்தாங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்க, இந்த அளவுக்கு அவங்கள இது பண்ணிருப்பாங்க, அவமதிச்சிருப்பாங்கன்னு நீங்க பாருங்க. பயங்கரமான அவமானம் அவங்களுக்கு. வரி செலுத்தினா கொல்லப்படுவார்கள். இது நமக்கு தெரிஞ்சது கொஞ்சம்தான். அது மாதிரி யூதர்கள் எங்க அப்ப ரோட்ல நடந்து போகும்போது மற்றவர்களை காட்டிலும் இவர்கள் ரொம்ப ஆடம்பரமான ஆடை அணியக்கூடாது, சாக்ஸ் போடக்கூடாது. அதாவது அவங்க ரொம்ப லோ கேட்டகரி பீப்புள். மாத்திரமல்ல, அவங்க கையில எந்த விதமான ஆயுதங்களோ அல்லது குதிரை வண்டியிலயோ இந்த மாதிரி சேணம் கட்டி போறதெல்லாம் முடியாது. நீ யாருடா, உனக்கு யூ ஆர் நாட் அலவுட், எங்க முன்னால இப்படி எல்லாம் நீ போக கூடாது. நிறைய யூத இதுல உள்ள அநாதை குழந்தைகள், பெற்றோர்கள் இறந்துட்டாங்கன்னா குழந்தைகளை இஸ்லாமுக்கு மாத்திட்டாங்க. இது ரொம்ப அப்படியே நடந்துச்சுதுங்க. நான் உள்ள பொய்ய கொண்டு வரணும். நமக்கு இங்க தெரியாது. அங்க அந்த இடங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல இஸ்லாமியர்கள் வேற, அவங்க இந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது நமக்கு. ஆனா அங்க அப்படிதான் நடந்துகிட்டு இருக்குது. ஆனா இப்போ மத்திய கிழக்கு நாடுகள்ல மற்ற இடங்கள்ல எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. யுஏஇ எல்லா நாடுமே நல்ல சூப்பர். அவங்க எல்லாம் இந்த மாதிரி கிடையவே கிடையாது. ஆனா அந்த நாட்கள்ல இன்னும் சில இடங்கள்ல நடந்துகிட்டு இருக்குது. தீவிரவாதிகள் இருக்கிற இடங்கள்ல, ஆட்சி செய்கிற இடங்கள்ல, கண்ட்ரோல்ல இருக்கிற இடங்கள்ல இந்த மாதிரி தவறான காரியங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கு. அது மாதிரி இஸ்லாமியர்கள் செய்யும் வேலையை அவங்க செய்யக்கூடாது. ஒரு வாத்தியார் வேலை பார்த்தோன்னா நீ அந்த வேலை பார்க்க கூடாது. முஸ்லிம்ஸ் தங்கம் வெள்ளி வேலைகள் செய்யக்கூடாதுன்னு ஒரு விதி இருக்குது அவங்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு. அதனால யூதர்களை தங்க வெள்ளியில தங்க ஆசாரியாக பொண்ணு வேலை செய்கிற
செய்ய வற்புறுத்தப்பட்டார்கள். இது அவங்களுடைய அன்றாட ஜீவிதத்திற்கு பாதித்தது. அது மாதிரி ஒரு மனுஷன் ஏமன் நாட்டுல கழுதையின மேல, அந்த கழுதையில சவாரி செய்கிறது காமனா அவங்க ஊர்ல உள்ள ஒரு பழக்கம். ஏமன் நாட்டில் கழுதையின் மேல் சவாரி செய்யும் யூதன் ஒரு முஸ்லிமை கண்டால் கழுதையிலிருந்து இறங்கி நடக்க வேண்டும். ஆண்களும் பெண்களுக்கும் தனிப்பட்ட விதமான ஆடைதான் அணிய வேண்டும். அது மாதிரி படிப்பு விஷயத்துல ஒரு அளவுக்கு மேல் படிக்க அனுமதி மறுக்கப்பட்டது. ஸ்ரீலங்கால தமிழர்கள்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்ததுனாலதான் அது வேற கதை. விடுதலை புலிகள் அப்படி இப்படிலாம் வந்துச்சு. சோ இவ்விதமான அநேக நிர்பந்தங்களா அந்நாடுகளிலிருந்து எப்போது வெளியேறி தங்கள் நாட்டிற்கு போகலாம் என்று நூற்றாண்டு காலமாக யூதர்கள் ஆண்டவரிடம் கதறி கொண்டிருந்தார்கள். அவங்களுக்கு தெரியும் ஆண்டவர் எங்களை திருப்பி கொண்டு சேர்ப்பார். சிதறடிக்கப்பட்ட பூமியில் வடக்கிலிருந்தும் தெற்கிலிருந்தும் கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் அவர்களை கூட்டி சேர்ப்பார் என்பது வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. கடந்த வார இவைகள்ல சிலவற்றை காட்டின, அடுத்தால வரப்போகிறது. அந்த ஜாதிகளுக்குள்ளே உனக்கு இளைப்பாறுதல் இராது. போகிற இடங்களில் உன் உள்ளங்கால் தங்கி தரிக்க இடமும் இராது. போகிற இடங்களில் உனக்கு தத்தளிக்கிற இருதயத்தையும் சோர்ந்து போகிற கண்களையும் மனச்சஞ்சலத்தையும் கொடுப்பார். சீப்புரு தீவுல யூதர்கள் இருந்தாங்க, வெளியேற்றப்பட்டார்கள். முதல்ல இருந்தே கொண்டு வர இந்த பைசாண்டியன், அதுதான் கான்ஸ்டான்டினோபிள். கான்ஸ்டன்டைன் காலத்துல நிறைய யூதர்கள் கிறிஸ்தவர்களா. கான்ஸ்டன்டைன் வந்து he allowed Christianity. அதுதான் பைசாண்டியன் பேரரசு. அவங்க அம்மா பேரு கான்ஸ்டன்டைனுக்கு அம்மா பேரு ஹெலினா. மகனுக்கு கிறிஸ்துவை குறித்து சொல்லி அது கிறிஸ்தவ மதம் அரசாங்க மதமாக மாற்றப்பட்டது. அப்புறம் சிலுவை குருசேடர்ஸ், நம்ம கிறிஸ்தவங்க அத குருசேடர்ஸை பற்றி ஒரு 8 முறை குருசேடர்ஸ் எருசலேமை பிடிப்பதற்கு சென்றார்கள். சிலுவை போர்னு பேர் அதுக்கு. நிறைய யூதர்கள் யாரு கொன்னது? யாரு? கிறிஸ்தவர்களால் கொல்லப்பட்டனர் 1096. சிலுவை யுத்த வீரர்களால். நிறைய அன்னைக்கு இருந்த போப்புகளை வந்து கிறிஸ்தவர்களை தூண்டி விட்டாங்க. நாம எருசலேமை பிடிக்கணும். அந்த சிலுவை போர் யுத்தத்தை குறித்து ஒன்றில் அடுத்த வாரம் அல்லது அதுக்கு அடுத்த வாரம் எடுப்பேன். நிறைய பயங்கரமான தீங்கு விளைச்சிட்டாங்க. இன்றைக்கு மாதிரி இல்ல. 1290 இங்கிலாந்துல இருந்து வெளியேற்றப்பட்டார்கள். ஏன்னா போகிற இடங்கள்ல இவங்க என்ன செய்தாங்களோ தெரியல. they hated them. பிரான்ஸ்ல இருந்து ஸ்பெயின் நாட்டுல 12,000 யூதர்கள் கொல்லப்பட்டனர். ஹங்கரி நாட்டில இருந்து வெளியேற்றப்பட்டனர். இவங்க மோஸ்ட்லி எங்க போனாங்கன்னா அமெரிக்கா போனாங்க. இங்க எருசலேமுக்குள்ள வரவும் முடியாது. ஆனால் அங்க போன இடங்கள்ல அமெரிக்காவுக்கு போனாங்கன்னு வச்சாங்கன்னா அங்க வந்து they were well off. They were received by the Christians. ஆஸ்திரியால இருந்து துரத்தப்பட்டாங்க, கிறிஸ்தவர்களாக மாற்றப்பட்டார்கள். ஸ்பெயின் நாட்டுல கிறிஸ்தவர்களாக மாற்றப்பட்டார்கள். நிறைய பேர் துரத்தப்பட்டாங்க, கிறிஸ்தவர்களாக மாற்றப்பட்டாங்க. லுத்தேனியாவில இருந்து வெளியேற்றினாங்க. இப்படி பல நாடுகள்ல இருந்து எதர் வெளியேற்றப்பட்டாங்க அல்லது கிறிஸ்தவர்களாக மாற்றப்பட்டது. ரஷ்யாவில இருந்து வெளியேற்றப்பட்டது. பின்னால கார்பச்சோவ் ஆட்சிக்கு வந்த பொழுது அவருடைய காலத்துல
அவங்க அம்மாவுடைய ஜெபத்தினால கார்பச்சோவும் ஜார்ஜ் புஷும் சேர்ந்து யூதர்கள் திரும்பி தன்னுடைய தேசம் வருவதற்கு காரணமாக இருந்தார். அது பின்னால பார்க்கலாம் எப்படி யூதர்கள் திருப்பி வந்தார்கள். மாஸ்கோ ரஷ்யால இருந்து வெளியேற்றப்பட்டாங்க, திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டார்கள். ஜெர்மன், அதான் ஹிட்லர் பீரியட், அதுவும் பயங்கரம். இந்த ஹிட்லர் காலத்துல நடந்த சம்பவங்களை தனியா ஒரு நாள் எடுக்கணும். ஆனா ரொம்ப வேதனையான காரியம். இவங்கள வச்சே குழிய வெட்ட வச்சு வரிசையா கூட ஒவ்வொருத்தரையா சுட்டு குழிக்குள்ள தள்ளுவாங்க. இறந்து போனவங்களுடைய சரீரத்தை எரித்து அந்த கொழுப்பை எடுத்து சோப்பு செய்து விட்டாங்க. He was so furious. யாரு? ஹிட்லர். பாக்தாத் ஈராக்ல கொல்லப்பட்டார்கள். சென்ற இடங்கள் எல்லாம் வதைக்கப்பட்டும் நாட்டை விட்டு துரத்தவும் பட்டது. இவங்க எல்லா இடங்களிலும் இந்த உபத்திரவங்களின் ஊடாய் செல்லும் பொழுது இஸ்ரவேல் தேசம் பாழும் வனாந்தரவுமாக மாறிவிட்டது. இந்த தேசம் பாழும் வனாந்தரவுமாகும். இது திருப்பி வந்த பிறகு இவங்க இந்த தேசத்தை திருப்பி வெட்டி தோண்டி சரியாக்கி இப்படி ஒண்ணு இல்லாம ஆயிப்போச்சு. எப்படி பாழும் வனாந்தரமும் ஆச்சுது அதான் பார்க்க போறாரு. ஆண்டவர் லேவியராகமத்தில் சொன்னார், உங்கள் தேசங்களை, உங்கள் பட்டணங்களை வெறுமையும் உங்கள் பரிசுத்தலங்களை பாழுமாக்கி உங்கள் சுகந்த வாசனையை உணராதிருப்பேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்களுக்கு பண்டிகை இராது, பலிகள் இராது, நீ சுகந்த வாசனையாக இடுகிற அந்த தூப வர்க்கம் என்னுடைய சமூகத்தை எட்டாது, நான் முகர மாட்டேன். நான் தேசத்தை பாழாக்கி உங்களுடைய சத்துருக்களே பிரமிக்கப்படத்தக்கதாக சாதிகளுக்குள்ளே உன்னை சிதறடிப்பேன், உங்கள் பின்னாக பட்டயத்தை உருப்புவேன், உங்கள் தேசம் பாழும், உங்கள் பட்டணங்கள் வனாந்தரம். ஏன்? கீழ்ப்படியாமை. இவரு சொன்னதுனால நிறைவேற்றல, அதுக்கு முன்னால கண்டிஷன் இருக்குது. ஆபிரகாம் சொல்லும் போதே சொன்னார், நீ உன் பிள்ளைகளுக்கு இவ்வளவு ஞாபகம் மூட்டு, உன்னுடைய நெத்தியிலும் உன்னுடைய கரங்களிலும் இந்த வசனங்கள் எழுதப்பட்டிருக்க வேண்டும். ஆபிரகாம் சொல்லும்போது சொன்ன, இவன் அவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுவான்னு அவனை குறித்து நல்ல சாட்சி சொன்னார். அப்படி நீங்க கீழ்ப்படியவில்லையானால் உங்கள் தேசம் பாழும், உங்கள் பட்டணங்கள் வனாந்தரம். அப்படின்னா நீ பார்க்கிற இந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசம் பாழும் வனாந்தரமும் ஆகும். ஆச்சுதா? ஆச்சுது. ஏசாயாவிலே சொன்னார், இதோ கர்த்தர் தேசத்தை வெறுமையும் பாழுமாக்கி அதை கவிழ்த்து அதில் குடிகளை சிதறடிப்பார். அடித்தாரா? சிதறடித்தார். தேசம் முழுவதும் கொள்ளையாகி முற்றிலும் வெறுமையாகும். திராட்சை ரசத்துக்காக வீதிகளிலே கூக்குரல் உண்டு. எரேமியா புலம்பும் பொழுது அதுதான் பார்த்து அழுதார். எப்படிப்பட்ட மாநகர் இப்படி ஆயிப்போச்சே, எவ்வளவு பெண் கொடுப்பும் பெண்ணெடுப்பும் திருமணங்களும் மேள வாத்தியங்களும் எக்கால சத்தமும் வியாபாரமும். ஒரு சிட்டி அவ்வளவு பஸ்லிங் சிட்டி, பயங்கர மும்முரமாய் இருக்கிற ஒரு ஸ்தலம். அந்த ஊருக்குள்ள போனாலே நறுமணம் வீசும். ஏன்? அந்த தேவாலயத்தில் எடுக்கிற அந்த தூப வர்க்கம், அங்க போட்டுக்கிற தூப வர்க்கம் எரிகோ கோட்டை தாண்டி இந்த பக்கம் வேற அந்த காற்றுல நறுமணம் வீசும், பிரமாதமா இருக்கும். ராஜாவுடைய ஆட்சி, நல்ல செழிப்பு, சுற்றியுள்ள நாடுகள் எல்லாம் கப்ப கட்டி கொண்டிருந்தார்கள். அவ்வளவு செழிப்பா வாழ்ந்து கொண்டிருந்த ஜனங்கள் ஒரு நாள்ல கொண்டு எல்லாரையும் அடிச்சு ஆலயத்தை ஒண்ணு இல்லாம தீக்கொளுத்தி ஒண்ணு இல்லாம ஆக்கி
சிறைப்பிடித்துக் கொண்டு சென்று விட்டார்கள். அங்க வந்து வீட்டுக்கு போனால தண்ணி கொடுக்கறதுக்கு பதிலாக திராட்சை ரசம் தான் கொடுப்பாங்க. ஆனா 11 என்ன சொல்லுது? திராட்சை ரசத்துக்காக வீதிகளிலே கூக்குறது, சந்தோஷம் வாங்கி போய்விடும். தேசத்துல மகிழ்ச்சி கிடையாது. ஒலிவு மரத்துல உலுக்கும் போது திராட்சங்கள் பழங்களை அறுத்து தீரும் போதும் பின்பறிப்புக்கு கொஞ்சம் மீந்திருப்பது போல திராட்சையை அறுத்துட்டு கொஞ்சம் விட்டுருவாங்க ஏழைகளுக்கும் ஊர்ல உள்ள ஜனங்களுக்கும். அதே மாதிரி இந்த இஸ்ரவேல் தேசத்துல கொஞ்சம் பேர் அங்கங்க இருப்பான் நாடோடிகளாக. அதனாலதான் நடந்துச்சு, எல்லாம் போச்சு. இந்த ஜனங்களின் நடுவிலும் கொஞ்சம் மீந்து இருக்கும். ஏசாயா 24:13 மீகால வரும்பொழுது ரொம்ப அழகா சொல்றாரு, யாக்கோபிலே மீதியானவர்கள் கர்த்தராலே வருகிற பனியை போலவும் மனுஷனுக்கு காத்திராமலும் மனுபுத்திரருக்கு தாமதியாமலும் பூண்டு மேல் வருகிற மலைகளைப் போலவும் அநேக ஜனங்களின் நடுவில் இருப்பார்கள். ஆனா ஆண்டவர் முன்னுரைப்பில் திரும்பியும் சொல்றாரு, உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னோட இருக்கிறேன் என்று கருத்து சொல்லுகிறேன். உன்னை சிதறடித்தாவே, அதாவது சிதறடிப்பேன்னு சொல்லிட்டு அடுத்தால இன்னொன்னு சொல்றாரு, உன்னை சிதறடித்த எல்லா ஜாதிகளையும் நான் நிர்மூலமாக்கும். உன்னையோ நான் நிர்மூலமாக்காமலும் முற்றிலும் தண்டியாமல் விடாமலும் மட்டாய் தண்டிப்பேன். அதனாலதான் அவங்க வந்து உட்கார்ந்து இந்த முன்னுரைப்புகளின் சாராம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல பாலஸ்தீனா நாட்டில இருந்து துறக்கப்பட்டிருக்கும் பொழுது அந்த நாடு பாழும் வனாந்தரமா, ஜலங்கள் கொலை பண்ணப்பட்டும் நாடு நாடாக விரட்டப்பட்டும் அழிந்து தெரிந்தாலும் அவர்கள் முற்றிலும் அழிந்து விடாமல் கொஞ்சம் பேர் மீதியாக வைக்கப்படுவார். கொஞ்சம் பேர் அங்கங்கே போராட்டங்கள்ல ஆண்டவர் உயிரோடு தான் வச்சிருந்தார். இவைகள் எப்படி நிறைவேறிச்சு? சிலர் வெளியேறிய பின் கொஞ்சம் பேர், மிச்ச பேர் அங்க உள்ளூருக்குள்ள இருந்து அவங்களால விவசாயம் பண்ண முடியல. இஸ்ரேல் தேசத்துக்கு மீதியா இருந்த ஜனங்கள் எங்க இஸ்ரேலுக்குள்ள இருந்த யூதர்கள் சிலர் விடப்பட்டார்கள். இதுக்குள்ள என்ன ஆகி போச்சுன்னா, அக்கம் பக்கத்துல அந்த நாடை பார்த்தீங்கன்னா பிரதர் அண்ட் சிஸ்டர், வடக்க வந்து லெபனான் இருக்குது, சிரியா இருக்குது, இந்த பக்கம் ஜோர்டன், அப்புறம் ஈராக்கு, கீழே பார்த்தீங்கன்னா ஏமன், சவுதி அரேபியா, எகிப்து. இந்த நாட்டில் இருக்க நோமாட்ஸ், நாடோடிகள்னு சொன்ன ஆடு ஒட்டகம் மேய்ச்சிட்டு வருவாங்க பாருங்களா, அவங்க இந்த இந்த ஜனங்கள் எல்லாம் துரத்தப்பட்ட உடனே அவங்க இந்த நாடுகளுக்குள்ள போய் அங்கங்கே உட்கார்ந்தாங்க. ஆனா அவங்களால விவசாயம் பண்ண முடியல. அதனால தேசம் வந்து என்ன போச்சுன்னா, விவசாயம் இல்லாததுனால, மழை இல்லாததுனால, மரங்கள் இல்லாததுனால அப்படியே பாலைவனமாக மாறிக்கொண்டு வந்ததுதான் பாழும் வனாந்தரமும். நெகே பாலைவனம் கொஞ்சம் கொஞ்சமா வடக்க நோக்கி விஸ்தாரம் அடைந்து வந்தது. இதுல விவசாயத்துல அக்கறை இல்லாத நாடோடி கூட்டம் தான் அதிகம். இன்னொன்னு பண்ணாங்க, அவங்க அங்க உள்ளவங்க, அங்க வாழ்ந்த சுல்தான் இஸ்லாமிய ஆளுநர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஊர்ல உள்ளவங்கிட்ட நீ எவ்வளவு மரம் வச்சிருக்கையோ அதுக்கு தக்கன வரி வசூலித்தார்கள். பற்றாக்குறைக்கு அங்க இருந்த குடிகள் மேல் வரி விதிப்பதற்கு அப்பகுதியை ஆண்ட துருக்கி சுல்தான்கள் என்ன செய்தாங்க, அவங்க ஆஸ்தியை மதிப்பிடுவது எவ்வளவு, அவர் வீட்டுல எவ்வளவு ஒலிவ மரம் இருக்குது, எவ்வளவு திராட்சை தோட்டங்கள் இருக்குது, அது எவ்வளவுக்கு அதிகமா வைத்திருந்தார்களோ அவ்வளவுக்கு அதிகமாக இவர்கள் அரசாங்கத்திற்கு வரி செலுத்த வேண்டும். அப்ப இந்த ஜனங்க என்ன செய்தாங்க,
ஏற்கனவே இஸ்ரவேல் தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசமா இருந்து நல்லா இருந்தத இந்த இவருடைய நெருக்கம் தாங்க முடியாம தாங்கள் வைத்திருந்த மரங்களை எல்லாம் வெட்டி தள்ள ஆரம்பிச்சு. இப்ப மரங்கள் எல்லாம் போகும் பொழுது நிச்சயமா அந்த தேசம் ஒண்ணு இல்லாம பாழும் வனாந்தரவும் ஆகும். சில ஆராய்ச்சியாளர்கள் அந்த இஸ்ரேல் தேசம் வழியா போகும்போது கேமல்ல போய்கிட்டு இருந்தாங்களா ஒரு ஊரா போய் என்னன்னு பார்த்தா அங்க எங்கேயாவது தூரத்துல ஒரு கூட்டம் தெரியுமா, ஒரு கூட்டம் அங்க உட்காருப்பாங்க நாடோடிகள். அப்புறம் இந்த பக்கம் அப்படியே அங்கங்கே இருப்பாங்களே தவிர ஆட்கள் போக்குவரத்து ஒண்ணுமே கிடையாது. அந்த அளவுக்கு அழித்து ஒன்றில்லாமல் ஆக்கி விட்டார்கள். அது மாத்திரம் இல்ல, அங்கே அவங்க ஏதாவது பிரச்சனை வந்த உடனே சுற்றி இருக்கிற எதிரிகள் அவருடைய பயிர்களை அழித்து விடுவார்கள். கடந்த 1900 வருஷங்களில் பலஸ்தீனாவில் குடியிருந்த அரபியர்களும், பலஸ்தீனாங்கிறது நல்ல ஞாபகம், அந்த இடத்துக்கு பேரு பலஸ்தீனா என்று பிரிட்டிஷ்காரங்க வச்சாங்களே தவிர, நல்ல கவனிங்க, பலஸ்தீனா என்கிற தேசம் நமக்கு கிடையாது. அதுக்கு ஒரு ராஜாவும் கிடையாது, எங்க சரித்திரத்துல கிடையாது. இப்ப நாம உதாரணத்தை சொல்றேன்னு, எகிப்திய பேரரசு இருந்துச்சா? இருந்துச்சு. பார்வோன் இருந்தாரா? இருந்தாரு. நம்ம படிச்சிருக்கோமா? படித்திருக்கோம். அசிரிய பேரரசு இருந்துச்சா? இருந்துச்சு. செனகரிப் ராஜாவாக இருந்தாரா? இருந்தார். அடுத்தது அசிரியர்களுக்கு பிறகு பாபிலோனியர்கள் வந்தார்கள். பாபிலோனிய பேரரசுக்கு ராஜா இருந்தார். நிறைய தானியல்ல படிச்சிருக்கோமே. நேபுகாத்நேச்சர் இருந்தார். மத்திய பரிசியர்கள் வந்தார்கள். கோரேசு ராஜா வந்தார். இதெல்லாம் ஒரு ராஜ்யம். மேதிய பரிசியர்களுக்கு பிற்பாடு யார் வந்தா? கிரேக்கர்கள் வந்தார்கள். அலெக்சாண்டர் தி கிரேட் வந்தார். ஒரு ராஜ்யம். ரோமருடைய ஆட்சி நடந்தது. ஆனால் பலஸ்தீனா என்ற ஒரு தேசமோ அப்படி ஒரு ராஜாவோ இருந்ததாக சரித்திரம் கிடையாது. ஆனா எந்த நேரமும் உள்ளுக்கு இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வந்தா அந்த நிலத்தில் உள்ள பயிர்களை அழித்தும் பழமரங்களை வெட்டி போட்டும் மஞ்சம் தேர்த்து. இதனால பலஸ்தீனால இருந்த பழமரங்கள் கொஞ்சம் கொஞ்சம், பலஸ்தீனான்னு சொல்லும்போது கானான் தேசம், இஸ்ரேல் தேசம் எல்லாம் தான், மரங்கள் இல்லா வனாந்தரமாக மாறியது. இதெல்லாம் எப்படி இந்த தேசம் பாழும் வனாந்தரமாக மாறினது என்பதை குறித்து நாம் விலாவரியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இதனால மழை இல்லாத பொழுது என்ன ஆகும்? எங்க நீர்நிலைகள், மழை இருந்தாதான் நீர்நிலைகள் நிரம்பும். நான் ஏற்கனவே சொன்னேன், இஸ்ரேல் தேசத்துல மேல் பக்கம் இருந்து காற்று அடித்து கொண்டு வருவானால் தேசம் செழுமையாக மாறும். The land will become fertile. மேல் பக்கம் மத்திய தரைக்கடல். அந்த மேப்ப இதுல இல்ல, அந்த மேப்பை உங்களுக்கு நிறைய முறை காட்டியிருக்கிறேன். இது இஸ்ரேல் தேசத்துல மேல் பக்கத்துல இருந்து காற்று வந்தால், மத்திய தரைக்கடல இருந்து காற்று அடிக்குமானால் செழிப்பை கொண்டு வரும். வடக்கே எர்மோன் மலையிலிருந்து காற்று அடிக்குமானால் அது பனி பிரதேசம், இன்னும் செழிப்பை கொண்டு வரும். ஆண்டவர் சொன்னா, நீ கீழ்ப்படியும் பொழுது இந்த செழிப்புகள் எல்லாம் உன் தேசத்திற்குள்ளாக வரும். வந்தது, செழிப்பாக இருந்தது. பண்டிகைகளை கொண்டாடும் அளவுக்கு பஸ்கா பண்டிகை, முதற்கனியை கொண்டாடினார்கள், புளிப்பில்லா அப்பத்தை கொண்டாடினார்கள், பெந்தேகோஸ்தே பண்டிகை, எக்கால பண்டிகை, பாவ நிவர்த்தியின் நாள், கூடார பண்டிகை எல்லாம் பழங்கள் வகைகள் எல்லாம் வகையா வைத்து செழிப்பை கொண்டாடுவார்கள். அந்த அளவுக்கு செழிப்பாக இருந்தது. ஆனால் அவர்கள் கீழ்ப்படியாத பட்சத்துல, தேவ வசனத்தை புறக்கணிக்கப்பட்ட பட்சத்துல, அந்நிய தேவர்களுக்கு பலி செலுத்த சென்ற பொழுது சுற்றி இருக்கிற
ஜனங்களுடைய தேவதைகளை வணங்க ஆரம்பித்த பொழுது காற்று கீழ்ப்பக்கம் இருந்து அடிக்க ஆரம்பித்தது. கிழக்கே இருந்து காற்றடிக்குமானால் அது வறட்சியை கொண்டு வரும். பாபிலோனுக்கும் இஸ்ரவேலுக்கு நடுவுல பகுதி ஒரு வனாந்தரம், ஏரிட். அது வழியா நடந்து வந்தாலே காலெல்லாம் கிழிச்சிரும், கல்லும் மண்ணுமா இருக்கும். வலது பக்கம், அதாவது கிழக்கு பக்கம் இருந்து காற்று வருமானால் வறட்சிகளை கொண்டு வரும். அதே இது தெற்கு பகுதி, இஸ்ரேல் தேசத்து நேர கீழே ஏதோமியர் தேசத்தை தாண்டி ஆப்பிரிக்கா நேர போனா ஆப்பிரிக்கா, அங்க ஒரு பள்ளத்தாக்கு இங்கிறது தி கிரேட் ரிஃப்ட் வேலின்னு சொல்லுவாங்க. தெற்க இருந்து காற்றடிக்குமானால் வெட்டு கிளிகளை கொண்டு வந்து அத்தி மரம் துளிர் விடாம போகும், திராட்சை செடி கனி கொடுக்காமல் போகும். ஆபகுக்குள்ள சொல்லுகிற மந்தையில ஆடு இருக்காது, தொழுவத்துல மாடுகள் இருக்காது, ஆகாரம் இருக்காது, வனாந்தரம் ஆகிவிடும். அதனாலதான் இவருடைய கீழ்ப்படியாமை. ஆனா நமக்கு பார்க்கும் பொழுது அவன் மரத்தை வெட்டினாலதான் அப்படி வந்துச்சு. இது தேவனால் அனுமதித்த ஒன்று, இல்லைன்னா அது செழிப்பாகவே இருந்திருக்கும். வானமாத்தம் பூமி என்னுடைய கண்கள் அதன் மீது, உபாகமம் 11 சொல்றாரு, என்னுடைய கண்கள் எப்பொழுதும் அதன் மீது வைக்கப்பட்டிருக்கும். அதனால என்ன போச்சு, மழை குறைந்து நாடே வறண்டு பாழான. மாத்திரமல்ல, விவசாயம் எங்கேயுமே கிடையாது. அங்க விவசாயம் செய்யப்படாததுனால சதுப்பு நிலங்களாக மாறி மலேரியா காய்ச்சலை உண்டாக்கும் பிரதேசங்களாக மாறி போயிடும். இப்ப மனுஷன் வாழ முடியாத அளவுக்கு அந்த தேசம் மாறிவிட்டது. பின்னால பார்க்க போறோம், அந்த தேசம் தான் இன்னைக்கு சிக்கின்னு இருக்குது செழிப்பா. பின்னும் அது எப்படி வந்துச்சு? மனுஷன் வாழ முடியாத நிலைமை வரும் பொழுது ஜனங்கள் அப்பிரதேசங்களிலிருந்து வெளியேற்றப்பட்டது. நிறைய காரியம் நிறைவேறி கொண்டுதான் இருக்கிறது இன்றைக்கும். இப்படியாக பாலும் தேனியும் ஓடிய கானான் தேசம் பாழும் வனாந்தரவுமாய் மாறிப்போம். யூத ஜனங்கள் கிட்டத்தட்ட 1800 வருடங்கள் நாடு நாடாக விரட்டப்பட்டு குடியிருக்க ஸ்திரமான ஒரு இடமில்லாது இருந்தனர். போன நாடுகளில் ஒடுக்கப்பட்டார்கள், சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டார்கள். என்றாலும் ஒரு பகுதி, ஒரு சிறு ஜாதி அழியாமல் காப்பாற்றப்பட்டது. நாம் பேசிக் கொண்டிருப்பது சரித்திரம். ஏற்கனவே இது சதுப்பு நிலங்களாக மாறிப்பட்டது, வெளியேறுங்க. ஒரு நிமிஷம். அடுத்த ஒரு தீர்க்க தரிசனம். இஸ்ரவேலின் ராஜா, அதிபதி, பலி, ஏபோத் முதல்வர்களை பற்றிய தீர்க்க தரிசனம். ஓசியா 3:4 சொல்றாரு, இஸ்ரவேல் புத்திரர் அநேக நாள் ராஜா இல்லாமலும். இப்போ துரத்தப்பட்டாங்கல்ல, துரத்தப்பட்ட பிறகு எங்க ராஜா இருந்தாங்க? இடையில செதேக்கியா முடிஞ்ச பிறகு ஜெருபாபேல் கவர்னர் வந்தாரு. AD 70 பிறகு என்னாச்சு? அப்போ இஸ்ரவேல் புத்திரர் அநேக நாள் ராஜா இல்லாமலும், அதிபதி இல்லாமலும், சிலை இல்லாமலும், ஏபோத்னா உங்களுக்கு தெரியும், தேராபீம் இல்லாமலும் இருப்பார்கள். அது ஒரு கைண்ட் ஆஃப், அது ஒரு விக்கிரகம், குடும்ப விக்கிரகம்னு வச்சிருப்பாங்க. அதாவது குடும்ப விக்கிரகம் கிடையாது, இதெல்லாம் பழைய காலத்து அவங்களுடைய காலங்கள்ல உள்ளது. அவ ரெபேக்கா சிலை எடுத்துட்டு வந்தால குடும்ப விக்கிரகத்தை அது மாதிரி. ஆனா மெயினானது என்னன்னா, ராஜா இருக்க மாட்டாங்க. பலி இல்லாத இருக்குன்னா, பலின்னா என்னது?
ஆலயம் இருக்காது. ஏஃபாதுங்கிறது ஆசாரியன் அணிந்திருக்கிற அந்த நெஞ்சில போட்டிருக்கிற ஏப்போ. ராஜா இருக்க மாட்டாரு, கவர்னர் அதிபதி இருக்க மாட்டாரு, பலிகள் இருக்காது. இவைகளை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் ஓசியா 3ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டது. கிட்டத்தட்ட 2700 வருடங்களுக்கு முன்னிருந்து நிறைவேற தொடங்கியாச்சு. இஸ்ரவேல் ராஜ்யத்தின் கடைசி ராஜாவாகிய ஓசேயா 722 சிறைபிடிக்கப்பட்ட பொழுது வடராஜ்யத்துக்கு ராஜ்யமே கிடையாது. வடராஜ்யம் சிதறடிக்கப்பட்டாச்சு. 10 கோத்திரம் இல்லையே. நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம்? இந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகிறதை பார்க்க. இஸ்ரவேலுக்கு ராஜா இல்ல, வடபகுதிக்கு அவங்களுக்கு பண்டிகைகள் இல்ல, பலிகள் இல்ல. அங்க ஆசாரியம் ஏபோத் அணிந்து ஊழியம் செய்கிற ஆசாரியன் இல்ல. அப்படி ஆகிவிட்டது. 722 அவன் சிறைப்பிடிக்கப்பட்டு போனா, 586 3 முறை நம்ம பார்த்தோம். பாபிலோன் எங்க தெற்கு பகுதி யூதேயா 10 கோத்திரத்தை 2 கோத்திரத்தார். கடைசி ராஜா சிதேக்கியா. தென் ராஜ்யத்துக்கு ராஜா இல்லை. அதுக்கு பிறகு வந்தாங்க. எது? செருபாபேல் தலைமையில வந்தாங்க. செருபாபேல், யோசுவா அவங்க ஊழியம் செய்யும் பொழுது ஆகாய், சகரியா இவங்கெல்லாம் அங்க ஊழியம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப எஸ்ரா கிடையாது. எஸ்ரா பிறக்க கூட இல்லை. அதுல இருந்து கிட்டத்தட்ட 60ல இருந்து 80 வருஷத்துக்கு பிறகுதான் எஸ்ரா வர்றாரு எருசலேமுக்கு. எஸ்ரா வரும் பொழுது இவெல்லாம் கிடையாது. யாரு? செருபாபேல் இவெல்லாம் கிடையாது. இவெல்லாம் கவர்னர், சின்ன சின்ன ஆளுகுதான், ராஜா கிடையாது. ஏன்னா அன்னைக்கு ராஜா யாருன்னா மேதிய பெர்சிய கோரேசு ராஜா, அவர்தான் ராஜா. இஸ்ரவேலுக்கு ராஜா கிடையாது. சோ செருபாபேலோ யோசுவாவோ எஸ்ராவோ நெகேமியாவோ ராஜாவாக தங்களை அறிவிக்க முடியாது. புரியுதுங்களா? ஆனா மேதிய பெர்சியர் காலத்துல நான் போன வாரம் எடுத்தேன். இஸ்ரவேல் தேசம் ஒரு நதி, நைல் நதி துவங்கி ஐப்ராத் நதி வரை, கிரீன் கிரசன்ட், அந்த பசுமை பிறை என்பதை குறித்து எடுத்தேன். ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ண தேசம் நதி, நைல் நதி துவங்கி ஐப்ராத் நதி வரை உங்களுக்கு நான் தருவேன். அது மேதிய பெர்சியர்கள் கோரேசு ராஜா ஆட்சி செய்யும் பொழுது ஐப்ராத் நதி முதல் நைல் நதி வரை உடைய இடத்தை அவன் ஆட்சி செய்தான். அவன் அந்த பேரரசு ஆட்சி செய்ய முடியுமானால் இன்றைக்கும் இந்த பேரரசு திரும்பி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆண்டவர் சொன்னா அவங்களை கொண்டு நான் அவர் வாக்குத்தத்தம் பண்ணதுதான். நம்ம நினைக்கிறோம் நாளைக்கோ அடுத்த வருஷமோ 10 வருஷங்கள் இல்ல. ஒவ்வொரு சரித்திரமும் 200 வருஷம் 300 வருஷத்துக்கு பிறகு நிறைவேறிச்சு. அதான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். உபாகமா 4000 வருஷத்துக்கு பிறகு நிறைவேறுது. சிலது 3000 வருஷத்துக்கு பிறகு 500 வருஷம் 1000 வருஷத்துக்கு பிறகு நிறைவேறுது. ஆனா நிறைவேறும். அதே மாதிரி யூதா இதோட முடிஞ்சது, ராஜா கிடையாது. அப்புறம் கிபி 70ல ரோம தளபதி, அப்பவும் ராஜா கிடையாது, ரோமர்கள் தாங்க இருக்கான். ஏரோது மன்னனாக இருக்கான், மகா ஏரோது. தீத்தராயன் ரோமருடைய ஆட்சி வரும் பொழுது தேவாலயத்தை இடித்து யூதரை நாட்டிலிருந்து அன்னைக்கு சத்து கொன்னவர்கள் கோடிக்கணக்கான யூதர்கள். ஆனா இங்க கொல்ல 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 அந்த நம்ம இந்தியால ஒரு தலைவர் தான் சொன்னார், கிறிஸ்தவர்களை விட்டுருங்க, அவர் மூட்டை பூச்சிகள் மாதிரி, மூட்டை பூச்சிகளை கொல்ல கொல்ல அது பரவிக்கிட்டே இருக்குங்கிற மாதிரி. அதுக்கு முன்னாலேயாவது கொஞ்சம் கொஞ்சம் தேவாலயத்துல பலிகள் எல்லாம் செலுத்திக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் பெரியதா இல்ல. எஸ்ரா நெகேமியா காலங்கள்ல கொஞ்சம் தொடங்கினாங்க. ஆனா
பழைய அளவுல கிடையாது. இயேசு கிறிஸ்துடைய நாட்கள்லயும் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் எல்லாம் அந்த அளவுக்கு இல்ல. சட்டைகளை அடித்தார்ல, கள்ளர் குகையாக்கினீர்ல சொல்லி. அப்போ ரோம தளபதி எருசலேமை ஒண்ணு தரமட்டமாக்கி ஒரு கல்லின் மேல் இன்னொரு கல் இராதபடிக்கு எல்லாம் அந்த கோல்டை எடுக்கிறதுக்காக அன்னைக்கு அவங்களுக்கு தேவாலயம் அன்னையில இருந்து இல்லாதபடியினால பலி செலுத்துவது நின்று போனது. இன்னைக்கு வரை கிடையாது. ஆசாரியர் இல்லாதபடியால் 12 கோத்திரங்களை குறிக்கும் 12 கற்களை பதித்த ஏபோத் அது கிடையாது. குடும்ப சிலைகளும் கிடையாது. இன்னைக்கு அதுவும் இல்லாம போச்சு. ஆனால் 1948 இஸ்ரவேல் நாடு பிரகடனப்படுத்தப்பட்டது முதல் அவர்களுக்கு ஒரு அதிபதி இருக்கிறார், ஜனாதிபதி. இப்ப எதுக்காண்டி காத்துட்டு இருக்காங்க தெரியுமா? ஆலயம் கட்டப்பட வேண்டும். கர்த்தருக்கு சுத்தமான அடுத்த வாரம் எப்படி ஒரு தேசம் உருவானது, கொஞ்சம் உலக சியோனியர் சங்கம் எப்படி செயல்பட்டது, எப்படியாக நாடு உருவானது, பெரிய டாபிக். ஜெபம் பண்ணுங்க, நான் தான் அதை ஒழுங்கா இந்த மாதிரி கொண்டு வரணும். ஒரு தேவாலயம் கட்டப்பட்டால் பலி திரும்ப வரும், ஏபோத்து திரும்ப வரும். ஆனா அவங்க தேராபிமன்னு போக மாட்டாங்க, இந்த குடும்ப சிலையை கொண்டு வர மாட்டாங்க. என்றாலும் அநேக நாள் இவைகளெல்லாம் இல்லாமல் இருப்பார்கள் என்ற தேவ வாக்கு அப்படியே நிறைவேறிச்சு. இந்த தீர்க்க தரிசனம் 2 பாகம் இருக்குதுயா. ஒன்று ராஜாக்களை குறித்தது, 2வது தேவாலயத்தை குறித்தது. முதல் பாகம் நம்ம பார்த்தோம், ராஜாக்கள் போயாச்சு, அசிரியாவும் அதாவது இஸ்ரவேலும் யூதேயாவும். 2ஆம் பாகம் பலி குறித்தது. 70க்கு பிறகு இன்னைக்கு பலிகளே கிடையாது. கிட்டத்தட்ட 600 வருஷத்துக்கு பிறகு நிறைவேறிச்சு. சாரி, சில தீர்க்க தரிசனங்கள் இன்றும் நிறைவேறி கொண்டிருப்பதனால் அதன் மகத்துவம் மேன்மையடைகிறது. நிறைய நாடுகள் 1948 இஸ்ரவேல தேசத்தை இன்னைக்குமே உலக உறைவிடத்திலிருந்து அழித்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார். நிறைய வாக்கு தத்தங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இஸ்ரவேல் தேசத்தை உலக நாடுகளிலிருந்து அழித்து விடலாம் என கங்கணம் கட்டிய நாடுகள் நிறைய நாடுகள் இருக்கிறது. நான் சொன்ன நிறைய எம்பையர்லாம் இருந்துச்சு. ஆனா பலஸ்தீனியன் ஒரு தேசம் கிடையாது. ஆனா இன்னைக்கு அவனுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு ராஜாவை உருவாக்கல, வாய்ப்புகள் இருந்துச்சு. ஆனால் கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி தேசமாக அவர்களுக்கு உருவாக்க முடியும். சுற்றியுள்ள நாடுகளும் அவனை அப்படியே அகதிகளாகவே வச்சு பழகிட்டாங்க. இன்னைக்கு அதான் நடக்குது. சங்கீதம் 83:4-7 சொல்லுது, அவர்கள் இனி ஒரு ஜாதியா இராமலும் இஸ்ரவேலின் பேர் இனி நினைக்கப்படாமலும் போவதற்காக அவர்களை அதம் பண்ணுவோம் வாருங்கள் என்கிறார். யாரு? சுற்றி இருக்கிற நாடுகள். ஏதோமின் கூட்டத்தார், ஏதோமியர், இஸ்மவேலர், அரபியர்கள், மோவாபியர், யோர்தானியர், ஆகாரியர், கேபால், அம்மோனியர், அமலேக்கியர், எப்படியாவது உலக நாட்டிலிருந்து இவங்களை பேரை அழித்து போட வேண்டும். பாத்தீங்கன்னா இன்னைக்கு லெபனான்ல உள்ளவங்க சீரியர், ஈராக்கியர், அரபியர். ஆனா இப்போ கொஞ்சம்
நிறைய சமாதான உடன்படிக்கை ஏற்பட்ட பிற்பாடு காரியம் மாறிட்டு வருது. ஆண்டவர் சொன்னார், பூமியில் யூதாவில் சிதறடிக்கப்பட்டவர்களை 4 திசைகளிலிருந்து கூட்டுவேன். அதான் கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் நாம் பார்க்க போகிற காரியம். எப்படி கூட்டி சேர்த்தாங்க,